அவுட் ஆஃப் நோவேர் அன்எக்ஸ்பெக்டட்லி யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு பெரிய இன்சிடெண்ட்டாக இருக்குது யூஎஸ்ஏல. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்காவுக்கு அட்டாக் ஆகிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, டொனால்ட் ட்ரம்ப் ஹில்டன் ஹோட்டல்னு அழைக்கப்படும் அவர் வீட்டுக்கிட்ட ஹில்டன் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ ஹில்டன் ஹோட்டல் அது வந்து க்ளோஸ் டு வாஷிங்டன் டிசி, ஒயிட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே பிரசிடென்ஷியல் டின்னர் ஒன்று நடக்கப்படுது. ஸோ அந்த டின்னருக்கு அவர் போயிருக்காரு. அந்த டின்னருக்கு போயிட்டு அவர் டின்னர் ஹேவ் பண்ணியிருக்கும் போது சடனாக ஒரு மேன் அவுட் ஆஃப் நோவேர், அவர் பேர் வந்து கோல் ஆலன் தாமஸ், அவருக்கு வயசு 31, அவர் கலிஃபோர்னியாவில் சேர்ந்தவர். அவர் ஹி வாஸ் கேரிங் கன்ஸ் அண்ட் நைஃப்ஸ் வித் ஹிம். கன் அண்ட் நைஃப் எடுத்துக்கின்னு உள்ளே வந்திருக்காரு. ஸோ அந்த மெயின் ஏரியாவில் வேறு கீழே செக்யூரிட்டி கார்ட்ஸில் இருப்பாங்களே அந்த ஏரியாவில் ஓப்பன் ஃபயர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஓப்பன் ஃபயர் பண்ணும்போது அவர் ஒருத்தர் சுட்டிருக்காரு அந்த செக்யூரிட்டி கார்டில். சேட்லி அவர் சுட்டுனால பட் லக்கிலி அவர் வெஸ்ட் கார்டு போட்டதுனால அவர் தப்பிச்சிருக்காரு, அவர் சேஃபாக இருக்கார். ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் கோல் ஆலன் தாமஸ் ஏன் சுட்டாருன்ட்டு. செகண்ட் விஷயம், உயிருக்காக ஓடுறாங்க யார் டொனால்ட் ட்ரம்ப், அப்புறமா அவங்களுடைய மனைவி அண்ட் வைஸ் பிரசிடெண்ட். த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரின்னு அழைக்கப்படும் அமெரிக்காவில் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள். பார்த்தீங்களா உயிர்னால் எவ்வளோ ஆசைன்ட்டு. எதற்காக ஈரான் மேலே பாம்பு போடுறாங்கன்ட்டு சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் ஏன் இப்போ ஈரான் பற்றி கூட சொல்கிறேன்னா, இந்த இன்சிடெண்ட்க்கும் ஈரானுக்கும் எதனா சம்மந்தம்க்கு தான்ட்டு பேக்ரவுண்டு செக் பண்ணியிருக்காங்க. ஆனால் கோல் ஆலன் தாமஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இன்சிடெண்ட் காரணம் அவர் ஏன் இப்படி பண்ணியிருக்காருன்னு கேட்டாங்கன்னா, அவர் சொல்கிறாரு எனக்கு இந்த பிரசிடெண்ட் ரூல் பண்ணுற விதம் பிடிக்கல, அவருடைய ரூலிங் மெத்தட், ஐடியாலஜி, பொலிட்டிக்கலிசம் எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எந்த குரூப்பும் இன்வால்வ் இல்லை, அவர் தன்னந்தெளிவாக பண்ணியிருக்காரு, சிங்கிள் சோலோ ஹேண்டடான்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கோல் ஆலன் தாமஸ் பற்றியும் அண்ட் இந்த அட்டாக் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் பண்ணியிருப்பாங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யார் பண்ணியிருப்பாங்கன்ட்டு கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.